உனக்கு விக்கல் எடுத்தா அவே தண்ணி குடிச்சா? அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும். ஓகே, அவ தண்ணி குடிச்சதும் உனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சு? இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். இப்படி சிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல். உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காபி அருந்துவது ஆபத்தானது. டைமுக்கு இந்த வீட்டுல சாப்பிடவே முடியாது. இங்க பாரு இலைய குளிப்பாட்டுறது. ஐயோ, சோத்துக்கு ஒரு கும்பிடு வேற. சே, அம்மா பசிக்குதுமா. ஏமா இலைய போட்டு நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீ சோத்து உருண்டை தூக்கிட்டு எங்க போற? இன்னைக்கு கிருத்திகடா, முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். காக்காய்க்கு வைக்கணுமா? அப்புறம் ஏன் வடான் காய போடும்போது காக்கா அதை கொத்தி தீக்க வந்து அதை விரட்டுறீங்களா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வர்றத பாரு. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. பூக்கடையில பூவெல்லாம் தீர்ந்து போச்சு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? காலிஃபிளவர் சார். அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும்? என்ன மச்சான் கோச்சினியா? சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுக்கு கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா. மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை. முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கி எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள. இந்த படத்தை உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆமா, படம் போட்டோன்னே நீங்க அண்டாவை தூக்கிட்டு போறீங்க. பெரிய பாத்திரம் அண்டாவை சொல்றேன். அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்ல. பெரிய பாத்திரம் அவர் நடிப்பு சீன் நினைச்சிருக்காரு. பாத்திரம் தூக்கிட்டு யாராவது ஒரு கதை. போன வருஷம் இந்த வருஷம் ஒண்ணும் மாறல, அதேதான்.